அன்புள்ள மாணவர்களே, இது முக்கியமான சப்ஜெக்ட். கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. குரோமோசோம்ஸ்னால் என்ன, டிஎன்ஏனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம உடம்பில் உடம்பு மனிதர்கள் உடல் மாத்திரம் இல்லை, மிருகங்கள், பறவைகள், செடி கொடி எல்லாமே பல செல்களான ஒரு கூட்டு பொருள் தான். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நியூக்ளியஸ் என்ற இருக்குது. அந்த நியூக்ளியஸ் பிரகாரம் அது முழுவதுமான தகவல் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது. அந்த நியூக்ளியஸ் அதுக்கு தான் என்ன, அது கெமிக்கல் பேர் தான் டிஎன்ஏ. அது என்ன, டிஆக்சிரிபோன் நியூக்ளியோட்டிக் ஆசிட். டிஆக்சிரிபோன் நியூக்ளியோட்டிக் ஆசிட், டிஏன்னு அர்த்தம். இந்த டிஎன்ஏன்றது என்னன்னா, அது பல ஜீன்கள் கொண்ட ஒரு கூட்டு அமைப்பாகும். ஒவ்வொரு குரோமோசோம்னா என்னன்னா, அது நிறப்புரிகள்னு பேர். அது ஏறத்தாழ 23 ஜோடி நிறப்புரிகளாக இருக்குதான். அதுதான் இந்த ஜீன்ஸ் இருக்கு பாரு. இந்த எவ்ரி குரோமோசோம் thousands ஆஃப் ஜீன்ஸ் வச்சிருக்கு. அது ஒரு புரோட்டீனை தயாரிப்பதற்கு பல தகவல்கள் தெரிஞ்சு வச்சிருக்குமா அந்த ஜீன்ஸ். இந்த அந்த புரோட்டீன், அந்த ஜீனில் இருக்கிற இந்த புரோட்டீன் ஒரு மனிதனுடைய உடல்நிலை அமைப்பு இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தது. இதனால தான் மனிதர்களுக்குள்ள கருப்பு கண்ணு, நீலக்கண்ணு இருக்கிறவங்க, நேர முடி வச்சுருக்காங்க, சுருட்ட முடி வச்சிருக்கிறதுக்குள்ள வித்தியாசங்கள் ஏற்படுத்தி தான் இருக்கிறதாம். ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற கரு உற்றதும், அந்த முட்டை கரு உற்றதும் அந்த ஜீன்ஸுங்களை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது தான். எப்படி உருவாக போகிற மனிதன் எப்படி உருவாகணும் என்ற அளவுக்கு அந்த ஜீன்கள் உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்குமா. இது நம்மளுடைய மூதாதையர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிற ஒரு அமைப்புகள், குணங்கள், இவை எல்லாமே அந்த ஜீன்ஸில் இருக்கிற கோடு நமக்கு கொடுக்குது. அது குரோமோசோமில் இருக்கிறத கொடுக்குது. 47 வகையான குரோமோசோமு சில மனிதர்களிடமே இருக்குமா. அவங்க அந்த மாதிரி சில நேரங்களில் டவுன் சிண்ட்ரோம் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, மண்டை தட்டையாக இருக்கிறது, இப்படி பல பிறவி கோளாறுடன் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்குது. இது இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ன்றது ஜெனட்டிக் டெஸ்ட்டு. இதை அந்த டிஎன்ஏல இருக்கிறதுல என்ன இருக்குன்றது படிக்கக்கூடிய சக்தி. அதுதான் நம்ம யாருன்னு தெரியும். இது ஒரு நம்மளுடைய மரபு புத்தகமாக அது இருக்கான். நம்மளுடைய பெரியவங்க மூதாதையர்கள் எங்கேருந்து வந்தாங்க, நம்மளுடைய உடல்நிலையில் இருக்கிற குறைபாடுகள் என்ன, இதில் டாக்டர்கள் அதை தனிமைப்படுத்தி ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. சில நேரங்களில் குழந்தைகளில் நம்ம எப்படி தேவைப்படுற மாதிரி உருவாக்கக்கூடிய சக்தி கூட இருக்கான். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் விஞ்ஞான கோளாறுகள். இந்த தகவலெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இது ரொம்ப முக்கியம், வழக்கறிஞர்களுக்கும் ரொம்ப முக்கியம். காலை வணக்கம், நன்றி.